முதல்ல ஒன்று கேட்குறேன். எனக்கு குரானான்னு போட்ட பஸ்காரன் யார்? இஷ்டத்துக்கு ஏதாவது போடுறதா? பிராக்பத்துக்கு போய் வர போடுறதா? உடனே அதுக்கு குரானான்னு போடுறதா? பெரிய மக்களை பண்ணது வேலூர் பிரஸ் தான். யார் அந்த பிரஸ்காரன்? நான் ஒன்று கேட்குறேன், உங்களோட நான் தோழமையோடு போடுறேன். அப்புறம் தான் போடுங்க, நான் வேணான்னு சொன்னேன். அது நான் பரவாயில்ல, உங்களோட பிரஸுக்குள்ள அதிக மரியாதை வச்சுக்கிறோம். நான் ஏன்னா ஒரு பிரஸ் தான் கண்ணும் கருத்தும் நமக்கு சொல்கிறது. அந்த பிறகு கொண்டு சும்மா போய் போனால் ஊரில் கரவெல்லாம் போட்டு இருக்கு. என்னாச்சு கேட்குறோம், 1000 பேரை போகணும். ஆகையினால ஒரு போகிறோம். இப்போ உலகத்தில் என்ன வேண்டாலும் எடுக்க பார்த்தா 10 நிமிஷத்தில் சிவச்சு பண்ணிடலாம். நாம் அதை வச்சுக்கிட்டு எழுதமெல்லாம் போயிடும். இப்போ வேலையை சேர்ந்து இங்கே ஒரு அடிப்பட்டு போய் பார்த்தா அங்கே தான் போடணும். அது விடுவா சில நாடுகளில் வசதியாக இருக்கும், காய்ச்சல் வர மாதிரி போய் பார்த்துரும். அதனால தவறாக போடாதீங்க. தவறாக போடுற இழவு நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு போகிறான்னு நினச்சிக்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சரி விடுங்க, நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். சார், இப்போ மகளிர் விடியல் பேருந்து வந்த பிறகு வந்து ஆட்டோ ஓட்டுநர்களை ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க சார். இப்போ சிற்றுந்துகள் வர்றதுனாலையும் சில கிராமப்புற பகுதிகளில் இயங்குகிற ஆட்டோ ஓட்டுநர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறதா ஒரு தகவல் இருக்குது. இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா சார்? ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வருமானம் வர்ற மாதிரி ஏதாவது? இந்த சிற்றூர் பஸ் வருதுனால இல்லை, அது மகளிர் திட்டங்கள்னால ஆட்டோ ஓட்டுநர்கள் கொஞ்சம் பாதிச்சாங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஏதாவது அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஒரு அவருக்கு அந்த கஷ்டத்தை இப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அது சார். 2000 கோடி ஒதுக்கி ஒரு அணை கூட கட்டலைன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு சார். என்ன சார் இன்னும் வேணும்? நான் கட்டினேன்னா பிரஸ்கார் இந்த வேலூர் பாலியாத்தில் இந்த பாலாத்தில் போயிட்டு வந்து எத்தனை கட்டியிருக்காரு. இல்லை, எடப்பாடி வேலூருக்கு வர சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் வாங்க, யாருக்கு பார்க்கலாம். அவருக்கு சார் ஒன்றும் தெரியாது. நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படுமா சார்? அது அப்படியே அறிவிப்போட நந்தன் கால்வாய் திட்டம் பணம்லாம் ஒதுக்கி வச்சு அது 100 கோடி செலவு பண்ணுவோம். எவ்வளோ சார்? 100 கோடி ரூபா. இப்போ ஃபஸ்ட்டு 100 கோடி முடியாது, ஃபஸ்ட்டு 100 கோடி செலவு 100 கோடி. சார் வணக்கம் சார். சார், இந்த தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் கூட வந்து சே எஸ் டு உமன் சேஃப்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஒரு இது சொல்லியிருக்காரு. எங்கே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கான்? இல்லை, வரிசை அந்த அரக்கோணம் சார், எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் தேவலோகத்தை அப்போவே ராவணன் சரியாக தூக்கி இல்லையா? அப்போவே ஒருத்தவங்க அந்த மகாபலிபர்கிட்ட போட்டு போய் எலி மாதிரி போய் போன மாதிரி போய் கல்யாணம் பண்ணி அவள் அகலி ஆகிட்டான். உலகத்தான் அது எங்கேயாவது துஷ்டர்கள் இல்லாத சமுதாயம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அதனால் அதையே நம்ம சொல்லிவிட முடியாது. உங்களுக்கு சாப்பாட்டில் எல்லாம் பதார்த்தம் வைக்கிறாங்க, ஒரு பூசணிக்காய் போட்டு வைக்கிறாங்க. என்ன சாப்பிட்டீங்கன்னா பூசணிக்காய் போட்டு வைக்கிறாங்க. அது ஒரு இது. அதனால் அதை எடுக்காமல் இருந்தால் சர்க்கார் மேல் குற்றம் வரலாம். குற்றங்கள் நிகழ்வது சமுதாயத்தில், அதில் வளர்ந்த சமுதாயத்திலே அதிகம். ஆனால் அந்த குற்றங்களை கண்டுபிடித்து உடனுக்குடன் அதை தடுத்தால்தான் அது நல்ல அரசு. அந்த அரசு எங்கள் தளபதி அரசு. மணல் குவாரிகள் புதுசாக ஏதாவது திறக்க அனுமதி சுற்றுச்சூழல் கொடுத்துருக்காங்களா சார்? கொடுத்துருக்காங்க. எத்தனை சார்? எத்தனை கொடுத்துருக்காங்க? நம்ம கொடுத்துருக்காங்க. இல்லை சார், திறக்கிறோமா அப்படின்னு கட்டிட பணிகள் பாதிக்குது இல்லையா? கட்டிட பணிகள் பாதிக்குது, கட்டுமான பணிகள் பாதிக்குது. தரந்தாச்சு கொடுத்துரும். நம்ம பாலாத்துலேயும் வருது. அடுத்து சார், அதே போல் துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒழிக்க திமுக அரசு என்ன செய்திருக்கிறதுன்னு எடப்பாடி பழனிசாமி இந்த பாமக நிர்வாகி சோழிங்கரில் எங்கள் ஊரில் எங்கள் ஆட்சியில் வண்டி மேலே ஏறி உட்கார்ந்து படுத்துக்கன்னு கம் எடுத்து டமான்னு சுட்டானே தூத்துக்குடியில். அது திமுக ஆட்சியை கண்ணெதிர்க்க சொல்லி இங்கே ரூட்டில் டக்கு சொல்லிட்டு ஓடுறது பொதுமக்கள் லட்சக்கணக்கான பேர் தூக்கியோ அதில் எத்தனை பேர் இருந்தான்? அது போய் பார்த்தா அவராட்சியில் தான் நடந்தது. நான் தான் சொல்லுங்கள் சார், ஒரு முடியாது அப்படியே ஓட்டுற காலத்தை